அமெரிக்கர்களை வசப்படுத்தியதா T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை? ஒரு நாடு கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியை நடத்துகிறது என்றாலே தொடக்க நாள் முதலே திருவிழா கோலம் பூண்டுவிடும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கிரிக்கெட் பற்றியே பேசிக்கொண்டு இருப்பார்கள். அதுவும் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளில் ரசிகர்களின் கொண்டாட்டத்திற்கு சொல்லவே தேவையில்லை. தங்கள் நாட்டின் கொடிகளை கையில் ஏந்தி கொண்டும் நாட்டின் கொடியை வர்ணங்களால் வரைந்து கொண்டும் தங்களது ஆஸ்தான வீரர்கள் படத்தை பதாகைகளில் ஏந்தியபடி மைதானத்தையே அதகளம் செய்வார்கள். அதுவும் தங்களுக்கு பிடித்த வீரர் ஃபீல்டிங் செய்யும் போது, எல்லைக்கோடு அருகே வரும்போது, அவர் பெயரை சொல்லி கூச்சலிடும் போது அரங்கமே அதிரும். பவுண்டரிகள் அடிக்கும் போதும் விக்கெட் எடுக்கும் போதும் கைதட்டி உற்சாகப்படுத்துவார்கள். ஆனால் இந்த முறை ICC நடத்தும் 9வது T20 உலகக்கோப்பையை வெஸ்ட் இண்டீஸுடன் சேர்ந்து அமெரிக்கா நடத்துகிறது. இந்த அறிவிப்பை ICC வெளியிட்ட முதலே அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. காரணம், சில வருடங்களுக்கு முன்பு வரை கிரிக்கெட்டா, அப்படி ஒரு விளையாட்டு உள்ளதா என்று கேட்பார்கள் அமெரிக்கர்கள். ஏனென்றால் திரும்பிய திசையெங்கும் பாஸ்கெட்பால், ரக்பி, பேஸ்பால் மற்றும் ஃபுட்பால் மைதானங்களே காணப்படும். அமெரிக்கர்களிடம் கிரிக்கெட் என்றாலே வெள்ளை சீருடையுடன் 5 நாட்கள் நடக்கும் போட்டி என்ற ஒரு அபிப்பிராயமே இருந்தது. ஆனால் T20 டெஸ்ட் போட்டிகளிலிருந்து வித்தியாசப்பட்டு தொடக்கம் முதலே விறுவிறுப்பாக இருப்பதால் கிரிக்கெட் பக்கம் தங்களது பார்வையை திருப்பியுள்ளனர். மேலும் அமெரிக்காவில் ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்கள், கரீபியன் தீவை சேர்ந்தவர்கள் கணிசமாக வசிப்பதால் இன்னும் எளிதாக கிரிக்கெட்டை கொண்டு சேர்க்க முடியும் என்று ICC கருதுகிறது. அதோடு கிரிக்கெட் விளையாட்டின் எல்லையை விரிவுபடுத்தவும் சர்வதேச அளவில் சந்தைப்படுத்தவும் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் போட்டியை இடம்பெற செய்வதற்கான ICC எடுத்துள்ள முன்னெடுப்பாகவே இது பார்க்கப்படுகிறது. தற்போது 90 நாடுகளில் கிரிக்கெட் விளையாடுகின்றனர். எப்படியோ உலகெங்கிலும் விளையாடப்படும் கால்பந்து, டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளைப் போல கிரிக்கெட்டும் பிரபலமானால் போட்டி அதிகரித்து ஆட்டத்தின் சுவாரஸ்யம் கூடும். இது ரசிகர்களுக்கு விருந்தாக அமையும்.